ஆனால் இந்த மாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸலண்டான ஃபிட்னஸை நீங்கள் திரும்பி கொண்டுட்டு வரலாம். மனது எப்பொழுதும் கிளியராக இருக்கணும். பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம். இந்த மனதை அறிவு பக்குவப்படுத்தி பிரிச்சு எடுத்து ஜெயிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ராகுதிசை இருக்கிற உங்கள் ஜாதகத்தில் பிரிச்சு பெடல் எடுத்து ஜெயிப்பீங்க. தோத்துட்டோமா எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கணும். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து. இந்த வீடியோ நண்பர்களே, மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற பலனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்க, நம்ம 7.5 சனி நடக்குது. சனி வக்கரம் ஆயிட்டார். அதனால அப்படியே நல்லது செஞ்சிருவாருன்னா தவறு செய்யறதை நிறுத்துறாரு. நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போயிடும். 3ஆம் வீட்டுக்கு இருக்கிற குரு பார்வையினால ராகுக்கு லாபராகவே இன்னும் அதிகப்படுத்துறாரு. 5ஆம் வீட்டில் இருக்கிற கேது புத்திரதோஷத்தை தர்றாரு. அப்போ இந்த 5ஆம் வீட்டு கேதுவும் அந்த லாபஸ்தானத்தை ராகுவும் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கோச்சாரம் ஒரு 30% நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்கு சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. கரெக்டாக எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு நண்பர்களே, உங்களுக்கு இப்படி எடுத்துக்கங்க. வானத்தில் கிரகமாக இருக்கான பலன் தான் இது. 10-12 கோடி பேர் இருக்கா மேசராசிக்காரன் நம்மளுக்கு இந்தியாவில் மட்டுமே. அப்போ 12 கோடி பேர் இருக்கான பொது பலன். ஆனால் 80% ஜனங்களுக்கு அப்சல்யூட்டாக மேட்ச் ஆகுது. இது ஒரு கிளைமேட் மாதிரி. இப்போ வெயில் அடிக்குது, நான் தள்ளி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு கிளைமேட் ஃபோர்காஸ்ட். நான் மீனராசி, என் நேரம் நல்லா இருக்குது. அப்போ இந்த ரெக்கார்டிங்ல எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படிங்கிற மாதிரி இது. ஆக்சுவலி என் ஜாதக யோகமா இருந்தால் இந்த நல்ல நேரத்தை இன்னும் பயன்படுத்தி இன்னும் மேலே வரலாம். இந்த மாதம் எனக்கு சரியா இல்லை அப்படின்னா என் ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. என் ஜாதகத்திலேயே மோசமாக இருந்தால் என்னை தட்டி காய் போட்டுரும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உற்சாகத்தையோ கவனத்தையோ இந்த வீடியோ தரும். நம்ம ராசி அப்படின்னா இந்த உடம்பு மனசு. உங்கள் ராசியை செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருந்து வக்கர சனியை 7ஆம் பறைய பார்க்குறான். உங்கள் ராசி தன் சொந்த வீட்டை 8ஆம் பறைய பார்க்கிறான். உடம்புக்கும் மனசுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுடைய உடலும் மனதும் மிக அருமையாக இருக்கும். எக்ஸலண்டான ஃபிட்னஸை நீங்கள் திரும்பி கொண்டுட்டு வரலாம். 7.5 சனி மார்ச் 29ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துக்கு நன்றாக இல்லை. இப்போ 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறான். சந்தோஷத்துக்கு நல்லா இருக்க போகுது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்படின்னா 1 செகண்ட் 7.5 சனி பிடிச்சிடும். ஸோ நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதற்குள்ள நீங்கள் வாழ்க்கை ஸ்டடி பண்ணிடணும். நல்ல அஸ்ட்ராலஜர் போய் பார்த்து பிளான் பண்ணி அடுத்த 3 மாசத்துல 2 வருஷம் வாழ்க்கையை அடைய முடியுமா ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு 6 மாசம் வாழ்க்கை தான் கிடைச்சதுன்னா கூட பெட்டர். அடுத்த சனி வக்கரமான வரைக்கும் நீங்கள் சமாளிச்சிடலாம். அந்த மாதிரியா நீங்கள் லைஃப் எடுத்துட்டு போகணும். அப்போ உடம்பு மனசு நல்லா இருக்குது. ஆனா இந்த 2 சுக்கர் 3ஆம் வீட்டில் மறையனாலையும் குருவோட சேரனாலையும் இந்த டிஸ்கஷன் சம்டைம்ஸ் சரியா போகாது. என்னதான் இருந்தாலும் 7.5 சனிங்கிறது மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஏமாதான் நல்லது கெட்டது தெரியும், கெட்டது நல்லது தெரியும். மனசை எப்பொழுதும் கிளியரா வச்சுக்கோங்க. மனது எப்பொழுதும் கிளியரா இருக்கணும். மனது எப்பொழுதுமே கூலா இருக்கணும். என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கட்டும், நீங்க அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கட்டும், உங்கள் மனது தெளிவாக இருக்கட்டும். தோத்துட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் தோக்கன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் தெரியாம தோக்கக்கூடாது. மனது குழம்பியே போகக்கூடாது. என்னைக்கும் தேங்க்ஃபுல்லா இருங்க. அன்பார்ச்சுனேட்லி நான் நிறைய மேசராசிக்காருக்கு உதவி பண்ணியிருக்கேன். அதுல 10ல் ஒருத்தர் தான் தேங்க்ஃபுல்லா இருந்திருக்காங்க. என்ன தெரியல, அன்பார்ச்சுனேட்லி. ஆனால் அதுக்காக நம்ம ராசி மோசம் சொல்ல முடியாது. அப்புறம் தேங்க்ஃபுல்லா இருந்துட்டு என்ன ஆயிருன்னா, அந்த 6ஆம் வீட்டு செவ்வாய் இந்த காலகட்டத்தில் இந்த 30 நாள்ல உங்களை ஜெயிக்க வச்சிருவார். அப்போ அந்த பேச்சுவார்த்தையில எல்லாம் வந்து கவனமா இருந்து அழகா எடுத்துட்டு போயிருங்க. எடுக்கிற முடிவு ஜெயிச்சிருங்க, பயப்பட வேண்டாம். 3ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் குரு சேர்க்கை எக்ஸ்ட்ராடினரி. 4ஆம் வீட்டுக்கு சூரியன் புதன் எக்ஸ்ட்ராடினரி. 4ஆம் வீட்டுல புதனும் சுக்கிரனும் சேரும், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு சூரியன் கேது சேர்ந்துருவா, கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணிடும். அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு 16 ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸலண்டா இருக்குது. சிம்மராசிக்குன்னு கூட சொல்லிடலாம், சாரி மேசராசிக்குன்னு சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு 16 ஆகஸ்டுக்கு பிறகு 17 ஆகஸ்ட் காலையில சூரியன் கேது உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சேர்ந்த பிறகு அரசாங்கத்தோட மோதக்கூடாது, முக்கியமான நாட்களோட மோதக்கூடாது, கோபம் வரக்கூடாது, சேலஞ்ச் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் லைஃப் ரொட்டேட் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக ரொட்டேட் பண்ணலாம். பணம் சம்பாதிக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம், எடுத்துகிட்டு எடுக்கிற வீட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம். சாப்பாடு தூக்கம், துணிமணி, வண்டி வாங்கணும், எல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் பேரும் மரியாதையும் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிந்து தவறு செய்தால் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே செய்த தவறுகளில் சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி போயிடும். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், வாங்கின கடனை க்ளோஸ் பண்ணிடலாம், புதிதாக ஏதாச்சும் உருவாக்கலாம், ஒரு நல்ல போட்டியில் ஜெயிக்கலாம், அதாவது ஒரு நியாயமான தொழில் போட்டியில் ஜெயிக்கலாம். லைஃப் வந்து நல்லா அபிவிருத்தி பண்ணிக்கலாம். நீண்ட காலம் வாழ்வதற்கான துவக்கங்கள் இப்போ செய்யலாம். இப்போ 7.5 சனியில் நீங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க, பாடி உடம்பு மனசை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் 100 வருடம் கடந்து வாழக்கூடிய டாக்டிஸ் தெரியும். 100 வருடம் கடந்து வாழ்வது எப்படி, மெடிடேஷன் கம் ப்ராக்டிக்கல் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல், இந்த 3ஐ மிங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக 100 வருடம் கடந்து வாழ்வது எப்படி நான் உங்களை கைடு பண்ணிடுறேன். மருந்து இல்லாமல் இன்பகரமாக நிம்மதியாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருத்தோடையும் சேர்த்து உங்கள் மனைவியும் 100 வருடம் கடந்து வாழ வச்சிடலாம். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம். நோயே இல்லாமல், கடனே இல்லாமல், எதிரியே இல்லாமல் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற டாக்டிஸை சொல்லி கொடுத்துடலாம். வாழ்வியலை கற்றுக் கொடுத்துட்டுனா நம்ம குழந்தைகளுக்கு அதுதான் சொத்து. இப்போ என்னுடைய குரு புலவேந்தனார் ஆகட்டும், மருதாச்சலம் ஐயா ஆகட்டும், மாணிக்கவாச சுவாமிகள் ஆகட்டும், சாந்தலிங்க சுவாமிகள் ஆகட்டும், ஒரு குருமா ஆகட்டும், இவங்கெல்லாம் கொடுத்துட்டு போன அறிவை எங்கிட்ட இருந்து யார் திருட முடியும்? அந்த அறிவு தானே என்னை ஜெயிக்க வைக்குது. அப்போ நம்ம அறிவைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு விட்டு போட்டு போகணும். சொத்தை கெட்ட நேரத்தில் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து நான் ஆணையிட்டால் சட்டசபையில் எத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன ஆனாங்க? அவங்களுக்கு சொத்து சுகம் என்ன? ஏதாச்சும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்களா? எங்கே இருக்குது? எப்படி இருக்காங்க?
முடிஞ்சிருச்சு. அவங்க கூட இருந்த டீம் அன்றைய காலகட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்களா? எது வேண்டுமானாலும் மாறலாம். மாறாதது மனது, மாறாதது நம்முடைய அறிவு. இந்த மனதை அறிவை பக்குவப்படுத்தி பிரிச்செடுத்து சேர்க்கலாம் மேசராசிக்காரர்கள். இந்த 1.5 மாசத்துல நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா இப்போ அடுத்த பயனில் பிறக்கணும். நான் இப்போ சொல்றதா, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எல்லா வீடியோக்களும் வரட்டும். பாருங்க எவ்வளவு அழகான விஷயத்தை சொன்னேன். 100 வருடம் கடந்து வாழலாம். குழந்தைகளுக்கு அறிவை விட்டுட்டு போகணும், சொத்தை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன் இந்த சொத்து அறிவை பற்றி பேசினா 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கனால எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு ஒரு நீங்கள் அறிவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்த பயனில் போகிறேன். தீர்காயில் தான். அதோட தீர்காயில் இந்த 30 நாள் தீர்காயில் கிடைச்சிருமானா, தீர்காயிலாக இருக்கிறதுக்கான அறிவு கிடைச்சிச்சுன்னா 8 செவ்வாய் 6ஆம் வீட்லிங்க நீண்ட காலம் வாழ்வதற்கான some அறிவு கிடைக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ கேட்டாங்க என்கிட்ட, நான் வெயிட் வந்து அதே வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இரு, டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இரு, உன்னோட வெயிட் பியூட்டிஃபுல்லாக குறைஞ்சு நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிட்னஸ்லாம் நீ வரப்போற. ஆனால் அதனுடைய அறிவுகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து 10 வருஷம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறவன் அவன் லெஜெண்டுங்கிறான். ஜப்பான் பழமொழி அப்படி தான் சொல்லுது. தொடர்ந்து 10 வருஷம் ஒரு வேலையை செய்கிறவன் அந்த வேலையில் ஞானி ஆயிரும். அப்போ எதுலையுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்போ எக்ஸசைஸ், யோகா, டயட் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் எக்ஸ்ட்ராடையும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுறது மூலமாக அனைத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 6ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் நீண்ட காலம் வாழ்றதுக்கான ஐடியாவே இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட், அறிவு திறமை பியூட்டிஃபுல்லாக மேலே வரும். அடுத்து தொழிலாக பற்றி கவலைப்படாதீங்க. ஈவன் தோ சனி வந்து 7 சனி இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு ராகு உங்களை பியூட்டிஃபுல்லாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உன்னை 7 சனி ஆரம்பிச்சிட்டான்னா, அவன் அதாவது வக்கர சனி வந்து முடிஞ்சிட்டான்னா உங்களுக்கு வந்து சம்ஹவ் அந்த ராகு வந்து விரைய சனி லாபராகுங்கிற பொழுது லாபராகுவோட 2-3 மடங்கு ஃபஸ்ட்டு வந்து விரையச்சனி. அப்போ பிளான் பண்ணால் ரொம்ப ஷார்ப்பாக பிளான் பண்ணால் மேசராசி சேஃபாகவும் ஜெயிக்கவும் செய்யலாம். அவங்க ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இப்போ நீங்கள் ராகு திசையில் இருக்கிற உங்கள் ஜாதகத்தில் பிரித்து பெடல் எடுத்து ஜெயிப்பீங்க. ஏன்னா ராகு லாபஸ்தானத்தில் இருக்கலாம். ஜாதகத்துக்கு ஒருவேளை ராகு 3ஆம் வீட்டில் இருந்தால், 6ஆம் வீட்டில் இருந்தால், லாபஸ்தானத்தில் இருந்தால் பியூட்டிஃபுல்லாக ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். அதே நீங்கள் சனி திசையில் இருந்தீங்கன்னா 7.5 சனிக்கு சனி திசையா ஃப்ளாப் முடிஞ்சு வச்சு. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா, எனக்கு மேல் படுங்க, நாம பிளான் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி மனதை பக்குவப்படுத்தி 100 வருஷம் கடந்து போகலாமா, ஒரே வருஷத்தில் பல மடங்கு ஜெயிக்கலாமா, எப்படி வாழ்க்கை எடுத்து போகலாம். ஐ எம் எ மென்டர். வாழ்றது எப்படின்னு தெரியும். பாருங்க, இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இப்படி உட்காந்து பார்த்துருக்கீங்களா? என்னைய எப்பொழுதும் இப்படி தான் இருப்பேன். இங்கே மூலாதார சக்கரம் இயங்கிட்டு இருக்கு, இங்கே சகஸ்திரஸ்தானம் இயங்கிட்டு இருக்கு, இங்கே ஆங்கில சக்கரம் இயங்கிட்டு இருக்கு. மூலாதார சக்கரங்கிறது ஆசை, அறிவு, வெற்றி. ஆசை அதிகமாகும், ஆசைக்கேற்ற அறிவு அதிகமாகும், வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். அந்த மூலாதார சக்கரம் இயங்குற பொழுது சகஸ்திரஸ்தானத்தில் நம்ம என்றைக்குமே இயற்கையுடைய கடவுளுடைய கனெக்டில் இருக்கும். அப்போ இயற்கையுடைய கடவுளோடையும் கனெக்ட் ஆகிற பொழுது இந்த ஆசை அதிகமாகிற பொழுது கடவுள்கிட்ட நமக்கு அறிவு கிடைக்குது, வெற்றி கிடைக்குது. இது ஆங்கில சக்கரம். வெற்றி எப்படி கிடைக்குதுன்னா, வெளியுலக தொடர்புங்கிறது இதுதான். பெண்கள் பொட்டு வச்சிருப்பாங்க, வெளியுலகத்தை கவர்ந்து இருப்பாங்க. திருமணத்தில் கணவன் இறந்த பிறகு அந்த பொட்டை எடுத்துருவாங்க. ஏன் எடுத்துருவாங்க? வெளியுலகத்தை கவர்ந்து இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக விடோக்கெல்லாம் பொட்டு எடுப்பாங்க. அதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ வெளி உலகத்தை கவர்ந்து இழுத்துட்டு இந்த ஆங்கில சக்கரம் நாம ஜெயிச்சிரும். நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துட்டா மட்டும்தான் ஆங்கில சக்கரம் உங்களுக்கு இயங்கும். சகஸ்திரஸ்தானம் இயங்கும், மூலாதார சக்கரம் இயங்கும். அப்போ பாருங்க, ஏதாச்சும் மூலமா நீங்களாம் டிராவல் பண்ணினாங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ், பேக்கேஜ் ஆஃப் நாலேஜ். வாழ்வியல் தத்துவங்கள், எப்படி வாழ்றோம், எப்படி ஜெயிக்கிறோம், தோத்துட்டோமா எப்படி ஜெயிக்கிறோம்னு யோசிக்கணும். தோல்வியிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கக்கூடாது. ஒரு இருட்டு வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? இருட்டு தூக்கி வெளியே போட்டிருப்பீங்களா? நீங்கள் விளக்கு தேர மாட்டீங்க, தீப்பற்றி தேர மாட்டீங்க. அதுதான் வாழ்க்கை. ஸோ லைஃபை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அஸ்திவாரத்தை மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தோண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நல்லா அஸ்ட்ராலஜரில், மென்டரில் கைடு இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. அது அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி, மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, லட்சியங்களை அடையதாக இருந்தாலும் சரி, அக்ராஸ் 100 வருஷம் வாழ்னாலும் சரி, நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரதா இருந்தாலும் சரி, ஐ வில் கைட் யூ. தேங்க்யூ.